பாஜக கூட்டணியில் இணைந்த பாமக கடும் அதிருப்தியில் பாமக தொண்டர்கள். போட்டியிட தயங்குகிறார்களா பாமக வேட்பாளர்கள்? நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று காலை தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியானது. பாமக தொண்டர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி. அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தால் பாமக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். எனவே அதிமுக கூட்டணி தான் வேண்டும் என்று பல பாமக 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரடியாக முயற்சி செய்து வந்தனர். குறிப்பாக சி.வி. சண்முகம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் சமூக வலைதளங்களில் பாமக தொண்டர்கள் பாமக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியானது, இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான கூட்டணி, எளிமையான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக எழுதியிருந்தாங்க. ஆனால் நேற்றைக்கு இருந்து இன்று காலை வரை பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது பற்றி எந்த விதமான தொண்டர்களோ ஒரு மகிழ்ச்சி பொங்க சமூக வலைதளங்களில் எழுதுறதோ அந்த மாதிரி கருத்தெல்லாம் பதிவு பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியல. காரணம், கட்சியோட தலைமைக்கு நம்ம உட்பட்டு இந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிறோம், இதில் வேலை செய்கிறோம் அப்படின்ற பதிவுகளை தான் பார்க்க முடியுது. கண்டி இது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியில் பாஜக கூட்டணியில் பாமக அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் பார்க்க முடியல. எனவே பாஜக கூட்டணியை பாமக தொண்டர்கள் ரசிக்கவில்லை அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. காரணம், தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு முன்பே நம்ம பாஜக கூட்டணியில் தான் இணைய போகிறோம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. தொடர்ந்து அதிமுகவோடு பேசிட்டு திடீர்னு பாஜக கூட கூட்டணி சேரறோம் அப்படின்ற சொல்கிற கருத்தை பாமக தொண்டர்களாலே ஏற்றுக்க முடியல. 2 நாட்கள் முன்னர் ஒரு ஆடியோ வெளியானதை பார்க்க முடியும். அதில் 2 பாமக தொண்டர்கள் பேசுகிற பேச்சில் கூட நாம் அதிமுக கூட்டணிக்கு போகிறதா நல்லதாக இருக்கும், பாஜக பேரை சொல்லி இங்கே ஓட்டு கேட்க முடியாது அப்படின்லாம் பேசுகிறது பரவலாக பார்க்க முடியுது. எனவே இந்த கூட்டணி பாமக தொண்டர்கள் விரும்பவில்லை. இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக அமையுமா என்பதை காட்டிலும் பாமக வேட்பாளர்களும் பலர் போட்டியிட தயங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. பெரும் பொருட்செலவு, அதாவது பணம் செலவு பண்ணுற விஷயம்லாம் இருக்குது. ஒரு விதத்தில் பணமும் செலவு பண்ணால் கூட அது வெற்றி பெறலைன்னா அந்த பணம்லாம் வீணாகுது. அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை அந்த வேட்பாளருக்கு ஏற்படுத்தும். எனவே போட்டியிடுறதுக்கான தயக்கமும் பாமக வேட்பாளர்களிடம் இருக்குது என்ற தகவலும் கிடைத்திருக்குது. இருந்தபோதிலும் பாமக தலைமையின் உத்தரவின் பேரில் இந்த கூட்டணியில் பாஜக மற்றும் பாமக இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.